ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யூ டொன்னா. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் அவள் தனது வாய்க்குள் முணுமுணுத்தாள், மாணவர்கள் வாயிற்குள் கிசுகிசுத்தார்கள். அவள் வாய்க்குள் ஒரு பாடலை முணுமுணுத்தாள். இவ்வாறு சொல்லக்கூடிய வசனங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்காக நாங்கள் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேஸ் அண்டர் சம்பன் பிரெத். அண்டர் சம்பன் பிரெத், அதாவது மற்றவர்களுக்கு விளங்காதபடி வாய்க்குள்ளே கதைக்கிறது, அதாவது மெதுவாக கதைக்கிறது. ஸ்பீக்கிங் குவைட்லி ஸோ அதர்ஸ் காண்ட் ஹியர். இந்த ஃப்ரேஸில் சம்பனுக்கு பதிலாக நீங்கள் ஹீஸ், ஹர், யுவர் அப்படி உங்களோட சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அவள் ப்ரைஸ் டேக்கை பார்த்தபோது வாய்க்குள்ளே முணுமுணுத்தாள். She muttered under her breath when she saw the price tag. She muttered under her breath when she saw the price tag. மாணவன் சலிப்பான விரிவுரையின் போது வாய்க்குள்ளே கிசுகிசுத்தான். The student whispered under his breath during the boring lecture. The student whispered under his breath during the boring lecture. Next examples பாருங்க. முதலாளி நடந்து செல்லும் போது பணிச்சுமை குறித்து அவள் வாயிற்குள்ளேயே புகார் செய்தாள். As the boss walked away, she complained under her breath about the workload. As the boss walked away, she complained under her breath about the workload. என்னால் சரியாக புரிந்து கொள்ளாதபடி அவர் வாய்க்குள்ளே ஏதோ முணுமுணுத்தார். He muttered something under his breath that I couldn't quite catch. He muttered something under his breath that I couldn't quite catch. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸுமே நீங்கள் வளமையாக பாவிக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். முதலாவது பாருங்க. நேரத்தை கடத்த அவள் வாய்க்குள்ளே ஒரு பாடலை முணுமுணுத்தாள். She hummed a tune under her breath to pass the time. She hummed a tune under her breath to pass the time. அடுத்தது பாருங்க. வாயிற்குள் கதைக்காது, ஏதாவது சொல்ல இருந்தால் தெளிவாக சொல்லு. Don't talk under your breath, say it clearly if you have got something to say. Don't talk under your breath, say it clearly if you have got something to say. இப்போ இந்த ஃப்ரேஸோட மீனிங் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தி உங்களோட ஓன் சென்டென்ஸை நீங்கள் அமைச்சு கொள்ளலாம். Thanks for watching. Like, share and subscribe for more videos.